ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர் ப்ரைம் நம்பராக இல்லையா அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராப்ளமோட ப்ரீரெக்வெஸ்ட் போன வீடியோ தான் பிரிண்ட் ஆல் டிவிசர்ஸ். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு டிவிசர் ஓரியன்டான ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போன வீடியோ பார்க்கணும். அதை பார்க்காம இதை டேரெக்டாக ஜம்ப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்ட்ரக்சராக தான் வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வித்வுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கேஸ் நான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி என்னன்னா, ஒரு பர்டிகுலர் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் வந்து ப்ரைம் நம்பராக இருந்து அப்படின்னா நம்ம வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணோம், ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி ப்ரைம் நம்பர் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஸ்டில் டு ரிப்பீட் பை டெஃபினேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரைம் நம்பர் எப்போ ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரைம் நம்பரோட ஃபேக்டர்ஸ் நம்பர் 1 இருக்கும் அண்ட் அது இட் செல்ஃபாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 7 இருக்கால, இந்த 7ஓட ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1 இருக்கும், அதே மாதிரி அவனே தான் இருக்கும், விச் இஸ் a number itself. ஓகேவா? இன்னும் மோர் டெஃபினிஷனாக சொல்லணும் அப்படின்னா, a prime number is a prime number where it has a exactly two factors. ஸோ வெறும் 2 ஃபேக்டர்ஸ் எக்ஸாக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஏதாச்சும் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 6 பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு 1ம் 6ம் கண்டிப்பாக ஃபேக்டராக இருக்கும்ல. இதை நம்ம போன வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன்ல. கண்டிப்பாக நம்பர் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தோடய ஃபேக்டராக இருக்கும், பிகாஸ் அதோட ஜம்ப் 1 இருக்கும். ஸோ நம்பர் 1 எப்படி ஃபேக்டராக இருக்கும், அதே மாதிரி அதோட பேரும் ஒரு ஃபேக்டராக தானே இருக்கும், விச் இஸ் த நம்பர் இட் செல்ஃப். 1 into 6 = 6. உங்களுக்கு நல்லா தெரியும், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் a into b = n இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏயும் என்னோட ஃபேக்டராக இருக்கும், அந்த பியும் என்னோட ஃபேக்டராக இருக்கும். as simple as that. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து எல்லா நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்கிறதுனால 1ஓட பேரும் எல்லா நம்பருக்கும் ஃபேக்டராக இருக்கும், விச் இஸ் த நம்பர் இட் செல்ஃப், விச் இஸ் த என். தென் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நீங்கள் இந்த 6 பார்த்தீங்க அப்படின்னா 1ம் 6ம் இதுக்கு ஃபேக்டராக இருக்கும். அதே மாதிரி அது மட்டுமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுல, 2, 3லாம் இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 ஃபேக்டர்ஸ் இல்லாமல் கூட ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுனாலும் இது கண்டிப்பாக அந்த ரூல்ஸ் மீறிடும்ல. ஸோ அப்போ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. இந்த கேஸில் நம்ம ஃபால்ஸாக ரிட்டர்ன் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி வந்து ஒரே ஒரு நம்பருக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் கேஸ் இருக்குது, அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 1. ஓகேவா? ஸோ இந்த நம்பர் 1 வந்து ஒரு ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க, சில பேர் ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்கலி இது ஏன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, ப்ரோ நீங்கள் என்ன சொன்னீங்க, ஒரு ப்ரைம் நம்பர்னா நம்பர் 1 அதோட ஃபேக்டராக இருக்குது. அதே மாதிரி அந்த நம்பர் இட் செல்ஃபும் ஒரு ஃபேக்டராக இருக்கும். நம்பர் 1 ஒரு ஃபேக்டர் இதுக்கு, அதே மாதிரி அந்த நம்பர் இட் செல்ஃபும் நம்பர் 1 தான். ஸோ கண்டிப்பாக அப்போ அதுவும் ஒரு ஃபேக்டர் தானே ப்ரோ, அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர் தான் சொல்லுவீங்க. பட் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் எக்ஸாக்ட்லி அதுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் நீங்கள் நம்பர் 1க்கு க்ளீனராக அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா அது நம்பர் 1 ஒரு ஃபேக்டராக இருக்க பட்சத்தில், அதே நம்பர் 1 தான் இன்னொரு ஃபேக்டராக இருக்க பட்சத்தில் இது என்ன தான் இருந்தாலும் இது வந்து டூப்ளிகேட்டாக வருது. பட் நம்ம யூனிக்காக அது ஒரே ஒரு ஃபேக்டர் தானே எடுத்துக்கும். ஸோ அதனால இது வந்து ப்ரைம் நம்பராக கன்சிடர் பண்ணப்படாது. இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைம் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ நம்ம டேரெக்டாக என்னன்னா இதோட ஆப்டிமைஸ் சொல்யூஷன் பார்த்துடலாம். பிகாஸ் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் ஆல்ரெடி நான் போன வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து n வரைக்கும் ஒரு லூப்பை ரன் பண்ணிவிட்டு அதுக்கு டிவிசர்ஸோட கவுண்ட் மட்டும் எடுத்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கவுண்டர் இருக்க பட்சத்தில் வந்து அது ஒரு ப்ரைம் நம்பராக இருக்கும்ல, அதுதான் ப்ரூட் ஃபோர்ஸாக இருக்கும். பட் நான் அதை சொல்லி இங்கே நான் அதை டைமை வேஸ்ட் பண்ணல. ஸோ டேரெக்டாக நம்ம ஆப்டிமைஸ் சொல்யூஷனே போயிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக்கலி நான் என்னன்னா போன வீடியோவில் எடுத்திருக்கேன் அதே 36 தான் நான் இங்கே எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஃபேக்டர் இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இங்கே இதோட ஃபேக்டர்ஸ் தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அல்டிமேட்டாக இப்போ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இதுக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவோம். பட் எப்படி நம்ம இதை ஆப்டிமைஸாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ திங்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ப்ரைம் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அது நம்பர் 1ஆலையும் டிவைட் ஆகும், அதே மாதிரி அந்த நம்பராலையும் டிவைட் ஆகும். ஓகேவா? இது எதனால் நம்பர் 1 அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா நம்பருக்கும் அது டிவைட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஃபேக்டர் மட்டும் அதோட டெனாமினேஷன் இது பண்ணாது, இன்னொரு ஃபேக்டரை சேர்த்துக்கும், அதுக்கு பேலன்ஸான ஃபேக்டர். இதுக்கு பேலன்ஸான ஃபேக்டர் வந்து 36 தான், which will be the number itself. 1 into 36 will be equal to 36. ஓகேவா? அதாவது a into b equal to n. ஓகேவா? இது போன வீடியோலே பார்த்துருந்தோம். ஸோ எல்லா நம்பருமே பை டிஃபால்ட்டாக 1ஆலையும் 36ஆலையும் டிவைட் ஆகும். பிகாஸ் 1ஆல் இது டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட பேராலையும் இது டிவைட் ஆகும். இதை நான் போன வீடியோவில் ப்ரூஃப் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவனும் இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையே இல்லை, அவன் ஒரு ப்ரைம் நம்பர் தான். பட் இங்கே பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு நடுவில் வரானுங்களே, இந்த ரேஞ்ச் நடுவில் வரானுங்களே, இவனுங்களை யாராச்சும் இவன் ஒருத்தன் கூட இந்த பர்டிகுலர் நம்பரை டிவைட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா, அதாவது இந்த ரேஞ்ச் நடுவில் இருக்க ரேஞ்சை நம்ம கேன்னு எடுத்துட்டோம், இவங்க எல்லாத்தையும் நம்ம கேன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சம் ஆஃப் n மாடல் கே, அதாவது இதோட ரிமைண்டர் என்ன டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டர் வந்து
எப்பமாச்சு 0 ஆச்சு அப்படின்னா, அதாவது இதோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பர் இல்லவே இல்லை அப்படின்னு. பிகாஸ் நமக்கு நல்லா தெரியும் ஒரு ப்ரைம் நம்பர்னால் என்ன அப்படின்னா அது நம்பர் 1ஆலையும் அந்த நம்பர் இட் செல்ஃபால் மட்டும்தான் டிவைட் ஆகணும். எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர் தான் இருக்கணும். ஸோ அப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1லேருந்து 1 வந்து எல்லாத்துக்குமே ஃபேக்டராக இருக்கும் நமக்கு தெரியும். லூப்பை 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி √n வரைக்கும் போனால் போதும். அப்படி போகும்போது இந்த பர்டிகுலர் நம்பர் n இருக்குல்ல, இதை ஏதாச்சும் நம்பர் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஏதாச்சும் 1 டிவைட் பண்ணாலும் கண்டிப்பாக தெரியும் 2ங்கிற எக்ஸாக்ட் ஃபேக்டர் நம்ம மிந்திட்டோம். ஸோ அப்போது இது கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும், ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இது வரைக்கும் ட்ராவல்ஸ் பண்ணால் போதும்ன்றீங்க, ட்ராவல்ஸ் பண்ணி போதுட்டு இதை யாராச்சும் ஒருத்தன் டிவைட் பண்ணாலும் நம்ம வந்து ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்றீங்க. பட் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இது வந்து ஏ மட்டும் தானே ப்ரோ, இதோட பேர்ஸ் எல்லாமே √n இல்லைனா √n அடுத்தது தானே இருப்போம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் ஏ வந்து பார்த்தீங்கன்னா √n கீழே இருக்கையும் ஈக்குவலாக இருக்க ரீஜனாக இருக்கும், இல்லைனா √n வந்து கிரேட்டர் தன் ஈக்குவல் டு இருக்க ரீஜனாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நம்ம இந்த ரீஜன் மட்டும் தானே ப்ரோ கணக்கு எடுக்கிறோம். பட் இந்த ரீஜனை நம்ம மதிக்கிறதே இல்லையே ப்ரோ, இல்லைனா ஏதாச்சும் நம்ம ஃபார்முலா அது போன வீடியோ மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம இங்கே ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் அதே மாதிரி இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வச்சு நம்ம இதை செக் பண்ணாலே போதுன்ற. இது எதனால அப்படின்னு நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா ஒரு எண்ணுக்கு ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் ஏ இருக்குது அப்படின்னா அது மட்டும் சேர்ந்து அதுக்கு எப்போவுமே டினாமினேஷன் தராது. அது இன்னொரு பேரை சேர்த்தா மட்டும்தான் அந்த இது என்ன ஃபார்ம் பண்ணும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு போன வீடியோவில் என்ன தெரியும், இந்த ஏ வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கான். கரெக்டாக? இந்த பி வந்து இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கான். ஓகே அப்போது இதுலேருந்து உங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியும், a into b ஈக்குவல் டு என்ன இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏயும் இதோட ஒரு ஃபேக்டராக இருக்கும், பியும் இதோட ஒரு ஃபேக்டராக இருக்கும். டன் அண்டர்ஸ்டட். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நம்பர் 12 இதோட ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா இதோட இன்னொரு ஃபேக்டர் கண்டிப்பாக கேரண்டீடா இங்கே லைவ் ஆவான்ல which is 3. ஏன்னா உங்களுக்கு தெரியும்ல இதோட பேர் கண்டிப்பாக இந்த இடத்துல தான் லைவ் ஆவான்னு. பிகாஸ் ஏ இந்த ரீஜனில் தானே இருக்குது, பி அந்த ரீஜனில் இருந்தாலும் இதோட எக்ஸாக்ட் பேர் ஏ இங்கே தானே இருப்பான். ஸோ அல்டிமேட்டாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்க எவனாச்சும் ஒருத்தன் இவனோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா இவனோட கோரிலேட்டடாக இருக்க அந்த எக்ஸாக்ட் பேர் இந்த பர்டிகுலர் ரீஜனில் தானே இருப்பான், இந்த பர்டிகுலர் ரீஜனில் கண்டிப்பாக இருப்பானே. வித் திஸ் ப்ரூஃப் போன வீடியோவில் நான் அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ நம்ம அல்டிமேட்டாக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்க நம்பர்ஸை நம்ம கேர் பண்ணவே வேணாம். ஓகேவா? இது வந்து ஒரு எட்ஜ் கேஸ், இந்த √n. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் √n வரைக்கும் போகணும். பிகாஸ் 6 into 6 வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்கும்ல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா √n வரைக்கும் போய் செக் பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் வச்சு இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி அது டிவிசிபிளாக தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செக் பண்ணோம் அப்படின்னா அதை தாண்டி வேறு எவனாச்சும் இதை ஃபேக்டராக இருக்கானா அப்படின்னா கண்டிப்பாக இது ப்ரைம் நம்பராக இருக்காதுல்ல. ஸோ அதை வந்து நம்ம 2லேருந்து லூப்பை ஸ்டார்ட் பண்ணி அந்த நம்பர் √n வரைக்கும் நம்ம போய் எவனாச்சும் ஒருத்தன் இவனோட ஃபேக்டராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைம் நம்பராக இருக்காது, ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஒருவேளை இங்கே எவனாச்சும் இவனோட ஃபேக்டராக இருந்தான் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்ச் பண்ணுற இந்த ரேஞ்சில் அவனோட இன்னொரு எக்ஸாக்ட் பேர் ஃபேக்டர் கேரண்டீடாக இங்கே இருப்பான். ஸோ அதனால் நம்ம இந்த பர்டிகுலர் நம்பரை நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம ரிட்டர்ன் ஃபால்ஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்பர் 1 வந்து நம்ம ஒரு எட்ஜ் கேஸ் இருக்குது, அது ப்ரைம் இல்லைங்கிறது பார்த்தோம்ல, அதையும் நம்ம தனியாக ட்ரீட் பண்ணோம். இப்போ நான் நேராக ஜிஎஃப்ஜியில் போய் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறோன்னா நம்மளோட கோட் தனிஷ் டிஎஸ்ஏ ஷீட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த டிஎஸ்ஏ ஷீட் நீங்கள் போனீங்கனாலே ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ப்ராப்ளம் நேம் போனீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரெஸ்பெக்டிவான பிளாட்ஃபார்மில் அதுக்கேற்ற ப்ராப்ளமாக நான் அதில் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆல்ரெடி ஒரு ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டஃப் பண்ணணும். ஸோ பேசிக்கலி இதில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி நம்பர் n கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் கொடுத்துருக்க n வந்து ப்ரைமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பர் 1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ப்ரைமாக இல்லைனா நம்பர் 0 ரிட்டர்ன் பண்ணணும். எப்படி நம்ம ட்ரூ ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் அந்த இடத்துல இங்கே இன்டிஜர் கொடுத்துருக்காங்க, நம்பர் 1 நம்பர் 0. ஓகேவா? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு பேசிக்கலி தெரியும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2லேருந்து √n வரைக்கும் ரன் பண்ணணும், which is for int I equal to 2 I into I lesser than equal to என்னன்னு எழுதலாம் அப்படிங்கிறத நான் போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? I++ஆக இருக்கும். ஸோ பேசிக்கலி n வந்து இங்கே கேபிட்டல் n யூஸ் பண்ணியிருக்காங்களே, ஸோ கேபிட்டல் என்ன இருக்கும்.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும், ஒருவேளை இந்த எண் வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல எவனாச்சும் ஒருத்தன் இவனோட ஃபேக்டராக இவனை டிவிசிபிளாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இவன் ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. பிகாஸ் எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர் தான் இருக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் 1 கண்டிப்பாக இதை டிவைட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி எல்லா நம்பருக்கும் பை டிஃபால்ட்டாக நம்பர் 1 தவிர எக்ஸாக்ட்லி 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் அதை தாண்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 2லேருந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் எண்ணுக்குள்ளே ஏதாச்சும் ஒருத்தன் ஃபேக்டராக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக இவன் ப்ரைம் நம்பராக இருக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு வேளை இது டிவிசிபிளாக இருந்துச்சு அப்படின்னா என் கூடால இதை டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டர் கண்டிப்பாக 0 இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை ரிட்டன் 0 பண்ணிடலாம். பிகாஸ் இது ப்ரைம் நம்பராக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கேஸ் இருக்குல்ல. ஸோ ரிட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ப்ரைம் நம்பராக இருக்காதுல்ல, கண்டிப்பாக ப்ரைம் நம்பராக இருக்காதுல்ல எண் வந்து 1 இருக்கும்போது. ஸோ அப்போது அந்த மாதிரி கேஸஸில் n = 1னா டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். n = 1 இருக்கும்போது இது 0 ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனில் அது ஃபெயில் ஆயிருந்தா ஒரு வேளை இங்கேயே அது ரிட்டர்ன் 0 ஆயிருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக இது ஒரு ப்ரைம் நம்பராக தானே இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே 1 ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் இதை சப்மிட் கொடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா திஸ் ஷுட் டெஃபினெட்லி ஒர்க். ஸோ as simple as that ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் நான் ஷேர் பண்ண மறந்துட்டேன். ஸோ பேசிக்கலி இது போன வீடியோ மாதிரி தான். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கொயர் ரூட் வரைக்கும் தானே போகிறோம். ஸோ அப்போ இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன இருக்கும். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல. அப்போ இது பிக் ஆஃப் 1 தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அடுத்த வீடியோக்கு மோட்டிவேட் பண்ணுற ஒரே ஃபேக்டர் கீழே இருக்க அந்த லைக், ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன், டிங் டாங் பெல் தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுவீங்க நம்புறேன். நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நான் தனிஷ். இப்போ இந்த வீடியோ ஃபினிஷ். பாய் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே.